Hi everyone, welcome back to my channel Toum Mom-tastic. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா garlic sauce. இது வந்து ஒரு அரபிக் ரெசிபி. அரபிக்ல வந்து இத தூம்னு சொல்வாங்க. இது வந்து एक्चुअली ஷவர்மா அதுக்கு அப்புறமா KFC pizza இந்த மாதிரி ஃபுட்டுக்குலாம் வந்து சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியே வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி சூப்பராக பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அதோடய ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு கார்லிக் சாஸ் கிடைக்கும். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்லிக் சாஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து வெள்ளைப்பூடு நான் 3 பல் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வெள்ளைப்பூடு, அதனால 3 எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 4லேருந்து 5 பூடு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு தேவைப்படும். ஸோ இங்கே வந்து நான் 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லெமன் ஜூஸ் வேணும். நான் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆலிவ் ஆயில். ஆக்சுவலாக இந்த இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த பூண்டு பல் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மிக்சியில் அடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த வெள்ளைப்பூடோட ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது. ஆக்சுவலாக நம்ம சாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் அவ்வளோவா ஒன்றும் ஃப்ளேவர் இருக்காது. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. ஒரு மிக்சியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூடு பீசஸ் அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதை நான் அதில் விட போகிறேன். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து உப்பு அதிகமாக போடாதீங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு 2வது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன். இப்போ வந்துட்டு எலுமிச்சப்பழ சாறு இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக பாதி விட்டுருக்குறேன். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சிடலாம். ஸோ இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வெள்ளைப்பூடெல்லாம் சூப்பராக அரைஞ்சிடுச்சு. பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அகெயின் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் விடணும். விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வரணும். பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. திருப்பியும் நம்ம வந்து ஆயில் விட்டுட்டு மூடி வச்சு அரைக்கணும். இதே மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணணும். ஸோ அப்போ தான் பாருங்கள், இப்போ 4-5 தடவை பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து சாஸ் வந்து இந்த மாதிரி கெட்டியாக சூப்பராக கிடைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இது எப்படி ப்ராசஸ்னால் ஒரு 4-5 தடவை நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு செகண்ட் நம்ம அரைக்கணும். ஒவ்வொரு தடவை அரைக்கும் போதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம அரைக்கணும். அதுதான் அதோட டிப்ஸு. ஸோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டாக இதே மாதிரி கார்லிக் சாஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அரபிக் டிஷ்ஷஸ் வந்துட்டு ஆலிவ் ஆயில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்துட்டு டாப்பில் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.